இப்போ சமீபத்தில் நான் ஒரு 3 நாள் வந்து வெளியூர் போயிருந்தேன். ஒரு 4 நாள் வெளியூர். கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல முதல்ல டூர் போயிருக்கேன். ஓ, சிறப்பு. கேரளா, மூணார் போயிருந்தேன். ஓகே. ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ணுறது, மகிழ்ச்சியா வந்திருக்கீங்க இப்போ இங்கே. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டால் அது நல்லா ஓடுச்சு. ஓகே. ஏன்னா கண்டென்ட் எங்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும், மினிமம் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும். ஓகே. இதனால தான் எனக்கு லெஃப்ட் லைனை பிடிக்கும். ஓ, நன்றி நன்றி நன்றி. ஏன் எனக்கு லெஃப்ட் லைனை பிடிக்கும் அப்படின்னா, ஒரு கட்டுரை எழுதும்போது அந்த கட்டுரை முக்காலத்திற்கும் வினையாற்ற வேண்டும் அப்படின்னு எங்கள் தோழர்கள் சொல்லுவாங்க. அது வந்து எந்த காலத்தில் எடுத்து படித்தாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸ் இருந்தால் அதனுடைய தியரிஸை வைக்கும்போது எப்பவுமே யூஸ்ஃபுல்லான இருக்கணும், உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸுடைய நேற்றைக்கு கண்டென்ட் இன்றைக்கி டெட்டு. நிச்சயமா. பெரும் 99% ஆஃப் யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸில், பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸில் நேற்று போடக்கூடிய கண்டென்ட் இன்றைக்கி செத்துரும். நிச்சயமா. அவ்வளோதான், முடிஞ்ச நியூஸ். ஆனால் லெஃப்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய 99% கண்டென்ட் எதுவுமே சாகாது. அது வந்து இன்னொரு 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அந்த கண்டென்ட் வந்து அது இருக்கும். அது வந்து லெஃப்ட் லைனோட பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம்.